மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கிரக நிலவரங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுத்து எந்தெந்த நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கிரகங்கள் நவகிரகங்கள் அனைத்துமே ஒரு இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகுவது தான். யாரும் சாதாரணமாக எப்பயும் உங்ககிட்ட பழகலாம். உங்ககிட்ட பழகுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. நம்பிக்கையாக பழகலாம். நம்பிக்கைக்கு உரியவர்கள் நீங்கள். ஏதாவது ஒரு ரகசியம் உங்ககிட்ட சொன்னால் கூட அதை வெளியே சொல்லவே மாட்டீங்க. என்ன பண்ணாலும் அமைதியாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. நிறைய நண்பர்களுடனும் உறவினர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு செல்லும் பொழுது கொடுத்த வழிகள் என்னவோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். போகிறதே பெரிய பிரச்சனையாக தெரியும். அதில் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் செஞ்சுட்டு உங்களை பற்றி தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிருப்பாங்க. இதில் மிதுன ராசிக்காரர்கள் பலகீனம் கூட அடைவாங்க. ஏன்னா இவங்க அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆட்கள். எல்லா உறவுகளையும் மதிப்பாங்க. எல்லாரையும் ஒரு மாதிரி நல்ல இடத்துல வச்சு பார்ப்பாங்க. அந்த மனசு இவங்களுக்கு பெரிய மனசு படைத்த ஒரு ராசிக்காரர்கள். ஆனால் இதை புரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம், நிறைய கஷ்டத்தை தாங்கிட்டாங்க. அத்தனைக்கும் மன உறுதியோடு தான் இருந்தாங்க. நிறைய டைம் இவங்க வருத்தப்படுவாங்க, மன சஞ்சலம் அடைஞ்சிருப்பாங்க, என்ன பண்ண போகிறேனே தெரியலன்ற அளவுக்கெல்லாம் குழப்பியிருப்பாங்க. இருந்தாலும் சில சமயங்களில் அவங்களோட மன உறுதி வைராக்கியெல்லாம் தெளிவாக இருக்குங்க. சரி பார்த்துக்கலாம், நான் என்ன பண்ணுறது, நடந்துடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்குவாங்க. இதுக்கு கடவுளோட அனுகிரகம் தாங்க காரணம். உங்களை நான் தேத்தி விடுறேன் அப்படின்ட்டு கடவுள் தான் தேத்தி விட்டுட்ருக்கார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விழும்போதும் கடவுள் தான் கை தூக்கி விட்டுட்ருக்கார். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, கிரக நிலவரம் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். என்னங்க நவகிரகத்தில் முதல்ல புதன் பகவானை சொல்கிறீங்கன்னா உங்கள் ராசிநாதன்லேருந்தே பார்ப்போன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நிறைய நல்லதுகளை சொல்ல உங்களுக்கு புதன் பகவான் ஆலோசனை நாதனாக இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆலோசனை சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். அதனால தான் இன்னைய வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையிலையும் நீங்கள் நிதானமாக இருக்கிறது காரணம் தான். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கோவப்படுத்தி பேச மாட்டீங்க. அதே போல் வார்த்தைகளையும் விட மாட்டீங்க. யோசித்து தான் பேசுவீங்க. ஏன்னா மற்றவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு அது பிரச்சனை வேண்டாம், எதுக்கு அந்த பாவம் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர். புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய நல்லதை செய்கிறார். அறிவு தெளிவு கொடுக்குறார். இது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு புதன் பகவான் ரெடி ஆகிட்டார். செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே தெளிவாக செய்வீங்க. இதை செய்தால் இப்படி தான் இருக்குன்னு இயற்கையாகவே உங்களுக்கு அப்படி ஒரு வேலை தான். எதை செஞ்சாலும் தெளிவாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கும். எப்பயும் மற்றவங்க கூட எத்தனை பேர் கூட நின்னாலும் நீங்கள் தனியாக தான் தெரிவிங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கோட அமைப்பு மாற்றம் எல்லாம் சரியாக இருக்கும். புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இவரும் நல்லதை தான் செய்ய வந்திருக்கார். நல்ல பார்வை, மிதுன ராசியை நல்ல இடத்துல இருந்து பார்க்குறார். இவரோட பார்வை உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்துதுங்க. நிறைய மாற்றம், தொழில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார மாற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் வெளிநாட்டிற்கு சென்று பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வர அளவுக்கு கெப்பாசிட்டியாக இருப்பீங்க. நிறைய பேர் போவாங்க. இப்போயும் அதுக்கு ரெடி ஆகிக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமோகமாக இருக்கும். அதே போல் வெளியூரில் வேலை செய்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. கவலைப்பட தேவையில்லை. புதுசாக நான் வேலைக்கு போகலான்னு இருக்கிறேங்க, எந்த வேலைக்கு போகலான்னா உங்கள் படிப்புக்கும் உங்கள் தகுதிக்கும் ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். எதை நீங்கள் செய்தாலும் சரியாக செய்வீங்க. வெற்றி, எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். அதனால் உங்களை ஒரு தேஜஸாக பார்ப்பாங்க, வெற்றியாளராக பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் உங்களை வைக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. நிறைய யோசிப்பாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தா மிதுன ராசிக்காரர்கள். ஆனால் அவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். நிச்சயமாக திருமணம் பண்ணிக்கோங்க. அது ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் சரியான அமைப்பை ஏற்படுத்துறதுக்கும் திருமண பந்தம் ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்புள்ளியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை பயணம் நல்லா இருக்குங்க. அதனால் திருமண பாக்கியம் உண்டாகும். எல்லாத்துலேயும் விட்டு கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை துணை நல்லா அமையும்.
சிந்திச்சு செயல்படுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். படிப்பு நல்லா வருங்க. இவ்வளோ நாளாக படிப்பே எனக்கு சரியாக இல்லை, எனக்கு என்ன படிக்க போகிறேனே தெரியல, நான் படித்ததெல்லாம் மறந்து போயிடுதுன்னு நினச்சவங்க கூட இப்போ நல்லா படிப்பீங்க. உயர்கல்வி தெரிவான முடிவு எடுத்துருவீங்க. உயர்கல்வியெல்லாம் சரியாக எடுத்துக்குவீங்க. எது வேணும் எது வேணான்னு முடிவு பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியாக வந்துடுவீங்க. எந்த காலேஜ் வேணும், எந்த காலேஜ் நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல பலனை கொடுக்குறாருங்க. சரியான அமைப்பில் இருக்குது, சரியான நிலையில் இருக்குது. பயன்படுத்துறதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் தேவையில்லாததை மட்டும் செய்யாதீங்க. எல்லாருக்கும் இலகன மனசோட எதையாவது செய்கிறேன்னு போய் வம்பில் மட்டும் மாட்டிக்காதீங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு சரியில்லாத அமைப்பாக மாறிடும். செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, உங்களுக்கு ரத்த பந்த உறவுகளால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இருக்குதுங்க, ஏற்கனவே செம்மையாக நடந்துகிட்ருக்கு. இதில் புதுசாக வேறு வரப்போதானா கொஞ்சம் அதை விட வீரியம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தவங்க திருப்பி எந்திரிச்சு வர ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. இப்போ எப்படி இவ்வளோ நாளாக இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், சரியாக போயிடும். அதே போல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. ரத்த சம்மந்தப்பட்டது ஏதாவது நோய் இருக்கான்னு பாருங்கள். சுகர் பிபி இருந்தால் உடனடியாக மருத்துவரை பாருங்கள். இதெல்லாம் அலட்சியப்படுத்தவே படுத்தாதீங்க. கரெக்டாக அதுக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கோங்க, சரியாக போயிடும். நரம்பெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும், ரத்தம் இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் செவ்வாய் பகவான் வேலை. அது கொஞ்ச நாள் தாங்க இருப்பார் ஒரு ராசியில். அது வரைக்கும் நமக்கு தொல்லையாக தான் இருக்கும். அப்புறம் சரியாயிடும், அதுவாக சரியாயிடும். அந்த கிரகம் மாறும் பொழுது இல்லை நல்ல நிலைக்கு வரும்பொழுது நமக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் பொருளாதார தடை எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ இப்போ பொருளாதாரம் எந்த இடத்துலாம் தடைப்படுச்சோ அது வந்துடும். வர்றதுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். கவலை இல்லை. இனி இங்கேருந்து வருமா வராதா ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் கொடுத்துட்டேனே நம்பி கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வர வேண்டியது இப்போ நான் வரலைன்னா கஷ்டமாயிடும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்துடும். கேளுங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்களுக்குள் ஒரு தெளிவும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாருங்க. ஏன்னா ஒரு அம்சமான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நல்லா இருந்தால் நம்ம தேஜஸாக இருப்போம், அழகாக இருப்போம். இதெல்லாம் மிதுன ராசிக்கு நடக்கும். அது பெண்களாக இருந்தால், மிதுன ராசி பெண்களாக இருந்தால் லட்சணமாக இருப்பீங்க. பார்க்குறதுக்கே ஒரு அழகான லட்சணமான சாமி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இதெல்லாம் சுக்கிரனால் கிடைக்கக்கூடியது. கவலைப்பட தேவையில்லை. சந்திரன் சரியில்லைங்க. சந்திர பகவான் அடுத்ததாக உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மன சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவார். ஏதாவது தேவையில்லாத நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடந்துகிட்ருக்கும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அந்த டைம் நடந்தால் அடுத்த டைம் சரி பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுங்கள். மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார். பழைய கதைகளை தேவையில்லாமல் சிந்திக்க வைப்பார். தனிமையை கொடுப்பார். தனியாக உட்காந்து தனியாக சிந்திச்சுக்கோன்ற மாதிரி. அதெல்லாம் நல்லா இருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படி? நமக்கு இந்த காலம் நல்லா இருக்கிற காலத்தை ஏன் தேவையில்லாமல் பழசை நினச்சி கஷ்டப்படுத்திக்கணும்? நமக்கு நல்ல காலம் இருக்குது, நல்லது நடக்க போகுது, அதை நினச்சி நீங்கள் பயணம் பண்ணுங்கள், இடம் கொடுக்காதீங்க. அதே போல் சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திராஷ்டமம் வீரியமாக இருக்கும். அந்த மாதத்தில் 2 நாட்கள் வரும். அப்போ ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார். நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்ருவார். எதையாவது அன்னைக்கு தான் பார்த்து தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. அதே போல் புது முயற்சி பண்ணுறேன், புதுசாக வேலைக்கு போகிறேன், அன்னைக்கு தான் போய் நான் ஏதாவது பண்ண போகிறேன்றதை தவிர்த்துருங்க. எப்பையும் செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சிட்ருங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க அன்னைக்கு மட்டும், அது ரொம்ப நல்லது, முக்கியமாக தான். அதே போல் அன்றைக்கி கோபம் கொஞ்சம் வரா மாதிரியே இருக்கும். யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகும், திட்டலாமான்னு தோணும். அதெல்லாம் செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. அதே மாதிரி யாராவது உங்கள்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வாயை கொடுத்தாலும் அதை விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்களுக்கு ஈட்டுக்கீடாக நின்னீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிடும், அது பிரச்சனையாகும். அன்றைய தினம்லாம் கொஞ்சம் சமாதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்திராஷ்டமத்துக்கு என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்கன்னா? ஆமாங்க, ரொம்ப தலைவலிங்க. அதெல்லாம் பிரச்சனையை கொடுத்து விட்டு போயிடும். நமக்கு மன ஆறுதலே கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிடும். பல காலங்கள் அதை நினச்சி கவலைப்படுற மாதிரிலாம் பண்ணி வச்சிரும். அன்றைய ஒரு தினம் நமக்கு கவலையாக இருக்கிறது எல்லா காலத்துக்கும் அது பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. சூரியன் கொஞ்சம் சுமாரான பலன் தாங்க தரார்.
நல்ல பலனும் இல்லை, நல்லா இல்லாத பலனும் இல்லை, நடுநிலையாக இருக்கார். அதாவது பேர் புகழ் கிடைக்கும், அதே அளவுக்கு எதிரிகளும் இருப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதை தடுக்கணும், அதை மாதிரியான எண்ணத்தெல்லாம் ஏற்படுத்திக்குவாங்க. இப்போ செய்யக்கூடிய வேலையில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடச்சிருச்சுன்னா மற்றவங்களுக்கு அது பொறுக்காது. பொறாமையில் உங்களுக்கு அதை தடை பண்ண பார்ப்பாங்க, உங்கள் பேரை கெடுக்க பார்ப்பாங்க. பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக போயிடுங்க, யாரையும் எதிரியாக நினைக்காதீங்க. அதுதான் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணி. இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பிரச்சனை பெருசாக கிடையாது. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதுமாரி தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் என்ன சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கேளுங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே பிரச்சனை தீர்ந்துடுது. சூரியனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, பெரிய பிரச்சனை. பெற்றோர்கள் பாக்கியம் கிடைச்சாலே போதும், ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க, அள்ளி கொடுக்குறார். சனி பகவான் நிறைய மாற்றத்தை அள்ளி கொடுக்குறார். நீங்கள் செய்த நன்மைகள் அத்தனையும் நல்ல பலனாக இப்போ கொடுத்துட்ருக்கார். எங்கே என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சு வச்சிங்களோ அத்தனை நல்லதும் உங்களுக்கு நன்மையாக சனி பகவான் கொடுக்க வரார். உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அத்தனையும் புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கும் கிடைக்கும், உங்கள் சந்ததிகளுக்கும் கிடைக்கும். அப்படி ஒரு பலனை சனி பகவான் கொடுத்துட்ருக்கார். நல்ல இடத்துல இருக்கார். பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். இனிமேல் யாரும் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு விடமாட்டார். முதல்ல அதுக்கு புள்ளி வைப்பார். இனிமேல் உங்களை யாரும் ஏளனமாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை அவர் தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவார். அங்கே அது உங்களுக்கு தெரியுமும் போகலாம், தெரியாமையும் போகலாம். இது உணர முடியாது நம்மளால். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை மற்றவங்கிட்டேருந்து விலக்கி நல்லவங்கக்கிட்ட சேர்த்து விடுறதுக்கு தான் பார்ப்பார். இதெல்லாம் நடக்கும். பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். தடையை நீக்கிடுவார், பொருளாதார தடையை நீக்கிடுவார். பேர் புகழை கிடைக்க வைப்பார். உங்களுக்கானதை உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டார் சனி பகவான். நிறைய நல்ல பலனை கொடுக்க போகிறாருங்க. நல்ல உறவுகளை கொடுப்பார், நல்ல நண்பர்களை கொடுப்பார். இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு புதுசாக உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு மனசு சந்தோஷப்பட வைப்பார். எதையெல்லாம் சனி பகவானால் எடுக்க முடிஞ்சதோ அத்தனையும் எடுத்துட்டார். இப்போ உங்களுக்கு எதெல்லாம் நல்லதாக கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்க போகிறார். ரெடி ஆகிக்கோங்க. அதை எப்படி நீங்கள் கையாளுறதுன்னு மட்டும் பாருங்கள். அதே போல் இறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும், இறையாண்மை வரும். ஆன்மீகத்து மேலே நிறைய மாற்றம், உங்களுக்கு சிந்தனை அதிலே தான் இருக்கும். அந்த கோவிலுக்கு போகலாமா, இந்த கோவிலுக்கு போகலாமா, அங்கே போய் சாமி கும்பிடலாமா, இதே தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய இப்போ வழிபாடு செய்வீங்க, இறைவனை போய் பார்த்துட்டு வருவீங்க, எல்லா கோவில்களுக்கும் போவீங்க, நிறைய அக்கறையாக இருப்பீங்க, நிறைய மாற்றம் இருக்கும். குடும்பத்து மேலே பாசமாக இருப்பீங்க. அதே போல் கடுகடுன்னு இருந்தவங்க கூட இப்போ நிதானமாக பேசுவீங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை இதுன்னு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். சனி பகவான் கொடுத்துருவார். இது எல்லாம் மாறும்பொழுது அப்புறம் என்னங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல தெளிவான இடத்துல தான் இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது நல்லா இருக்காருங்க. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க. ராகு பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறார், மன தைரியத்தை கொடுக்குறார். வெற்றி மேலே வெற்றி அடைவனி, தைரியமாக இரு. யாரையும் எதுவும் இது பண்ணிக்காத, யாரையும் ஒன்றும் பெரிய ஆளாக நினச்சிக்காத, நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார். இவ்வளோ நாளாக நீங்கள் பெரிய ஆளாக என்னன்னு உங்களை உணராமல் இருந்தீங்க. இப்போ உங்களை உணர வைக்கிறார். மற்றவங்கள தான் பெருசாக நினச்சி நிறைய இடத்துல அவங்களோட சஜஷன் கேட்டு நிறைய இடத்துல பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்களே ஆலோசனை பண்ணுவீங்க, சரியாக நடந்துக்குவீங்க. கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் பகைவர்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. இதுக்கு மேலே பகை உங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் விலக்கி வைப்பாங்க. ஏற்கனவே இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, எக்கச்சக்க பகை வச்சுக்கிறேனே, நான் என்ன பண்ணுறதுன்னா அதுவும் விலகிடும், தன்னால் விலகும், அடங்கிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்களும் அடங்கி அமைதியாக போயிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக ஏற்படுத்திக்கலாம். வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க. ராகு கேது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறாங்க. அரசாங்க உதவியெல்லாம் கிடைக்குங்க கேது பகவானால். ஏதாவது அரசாங்கத்துலேருந்து உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள். இப்போ எவ்வளோ மாற்றத்தை உங்களுக்கு கிரகங்கள், நிறைய நல்ல கிரகங்கள் நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதை சரியாக பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது.
நிதானமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் நிதானமாக இருக்கணும். ஆலோசனை பண்ணணும். யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. உங்களை உறுதியாக நம்பணும். உங்களுக்கு தகுதியான வேட்களை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். உங்களுக்கு தெரியாத வேலையோ இல்லை உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தகுதி இல்லாததெல்லாம் செய்யும்பொழுது தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு தகுதியானது, உங்களுக்கு தைரியமானது, உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க, வெற்றி அடைஞ்சிடலாம். இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்கள் காலமாக இருக்குதுங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வெற்றி அடையணும். வாழ்க்கையில் என்றைக்கும் இறைவன் உங்களுக்கு துணையாகவே இருந்துகிட்ருக்கார்.